நான் பேசுறது தெளிவா கேக்குதா? எஸ் மேம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? மேம் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் மேம். வணக்கம் மேம். சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து போக வேண்டும் என்னும் கா. சச்சிதானந்தனின் தமிழ் உணர்ச்சி மிக்க வரிகளோடு இத்தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். கலை சொற்கள் படிச்சாச்சா? கேள்வி கேட்கலாமா? நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இன்னைக்கு தேர்வுல வந்து ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குல்ல, அது இன்னும் உங்களுக்கு கொடுக்கல. அதை வேணா நான் ஃபர்ஸ்ட் நோட்ஸா கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. இறுதியில கேள்வி கேட்கலாமா? சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து நீங்க நம்ம வகுப்பு நிறைவு செய்யும் போது ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1/4 மணி நேரம் போது கேள்வி. ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஸ்கூல் புக்ல 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருந்து ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்திருப்பாங்க. ஒரு 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அதுதான் வந்து நன்னூலார் குறிப்பிட்டதா வந்து நன்னூல்ல வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி 42 தான். ஆனா இதுவும் இல்லாம சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து இருக்கு. நூல்ல இலக்கண நூல்ல குறிப்பிட்டதுன்னு பார்த்தோம்னா 42 தான். ஆனா நம்ம வேற செய்யுள்ளையோ இல்ல வேற எங்கேயோ படிப்போம்ல, அத மாதிரி படிக்கும் போது நிறைய எழுத்துக்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழின்னா ஒரே ஒரு எழுத்து. தமிழ்ல வந்து முதல் 247 எழுத்துல ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் இருக்கும். இந்த மாதிரி எல்லா எழுத்துக்கும் இருக்க போறதுல ஒரு சில எழுத்துக்களுக்கு இருக்கும். அதான் என்னன்னு நம்ம பார்ப்போம். சரியா? ஸ்கூல் புக்ல இருக்கிறத பாத்துக்கலாம். அடுத்து நீங்க நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸ்கூல் புக் எடுக்கணும்னா 7th நியூ புக் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து தமிழ்ல வந்து நன்னூலார் கூற்றுப்படி எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அப்படின்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. இதுல 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், 2 மட்டும் குறில் எழுத்துக்கள். 40மே நெடில் ஓரெழுத்து ஒரு மொழி தான். 2 மட்டும் குறில். என்னென்ன அப்படின்னா நோ, து, இது 2 மட்டும் குறில் எழுத்துல இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? நோட்ஸா எழுதுறவங்க சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. இல்ல ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்னா சொல்ல சொல்ல பதில் அளிச்சுட்டே வந்துருங்க. ஓகேவா? முதல் கேள்வி வந்து யாருக்கு அப்படின்னா அனிதா அக்காக்கு. ஆ நெடில் ஆக்கா. பசு. ஆனா பசு நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை தான். எழுதுறவங்க அப்படியே எழுதிக்கோங்க. ஆனா பசு. அடுத்து வந்து பிரியதர்ஷினிக்கு ஈ நெடில் ஈ. ஒரு வகை பூச்சி மேம். ஈகை கொடுக்கிறது மேம். ஈனா கொடுப்போம்ல,
ஈகை யாருக்கும் ஒண்ணு கொடுக்கணும், ஈனா கொடுக்கறது, ஈகை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஊ, ராஜகுமாரி அக்காக்கு நெடில் ஊ. ஊன் ஊன், ஊன் சரியா, இறைச்சின்னு சொல்லுவோம்ல, ஊன், ஊனா ஊன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரக்ஷனாக்கு ஐ. தலைவன் மேம். இதெல்லாம் இப்ப நம்ம புக்ல இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வி ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஐனா தலைவன் ஒரு பொருள் இருக்கு, அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு, ரெண்டுமே குறிச்சுக்கோங்க. ஐனா தலைவன், அழகு. மேம். குண்டுலா சிறப்புலகரம், அழகுன்னு சொல்லுவோம்ல, அழகா இருக்கிறத சொல்லுவோம்ல, அழகு சிறப்புலகரம். இந்த ஐ மூவில கூட அந்த பாட்டு ஃபுல்லா வந்து இதை வச்சுதான் பாடியிருப்பாங்க. ஐ என்றால் அழகு என்றால்லாம் வரும்ல, அப்ப ஐனா அழகு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜெயந்தி அக்காக்கு உங்களுக்கு வந்து கூ, நெடில் கூ. சொல்லுங்க மேம். பூ அப்படின்னா பூமின்னு பொருள், பூமி இல்லைன்னா நிலம். பூ அப்படின்னா பூமி அல்லது நிலம். 7th ஸ்டாண்டர்ட் எந்த டேர்ம் மேம்? டேர்ம் தெரியலையக்கா, நியூ புக்கா? டேர்ம் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? செகண்ட் டேர்ம். தெரியல, 7th புக்ல செகண்ட் டேர்ம். சரி, ஓகே. பூ, கானா என்ன பொருள் வரும்? இது யார் சொல்றா? பிரேமாக்கா சொல்றீங்களா? கா, நெடில் கா. சோலை. கானா சோலை, அந்த காடுன்ற பொருள் இருக்கும்ல, சோலை குறிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து கை, கை. ரஞ்சித் அண்ணே சொல்லுங்க, கைனா என்ன பொருள்? கேக்கலனா? ஒழுக்கம். கை கால ஒழுக்குமாறு அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்ப கைனா ஒழுக்கம்னு பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைனா ஒழுக்கம். அடுத்து சா, ஜோதிகா சொல்றீங்களா? சா. ஆனா இறந்து போதல் அல்லது சோர்வு மேம். இறந்து போதல். சா அப்படின்ற பொருள் என்ன? இறந்து போதல், செத்து போ சா அப்படி சொல்றோம்ல, அப்ப சானா இறந்து போதல். எது சி, நெடில் சி அப்படின்னா இகழ்ச்சி. நெடில் சி அப்படின்னா இகழ்ச்சி. சே, சேக்கு என்ன பொருள் வரும்? ராஜகுமாரி அக்கா சொல்லுங்க. சே, சேனா தெரியல ஆப்ஷன் கொடுத்தா போட்டுருவேன். தெரியல, உயர்வு. உயர்வு இல்லைன்னா எருதுன்னு கொடுத்துருக்காங்க. சேனா உயர்வு அல்லது எருது. இது சோனா என்னன்னு சொல்றீங்களா? எருதா மேம். சே அப்படின்னா உயர்வு இல்லைன்னா எருது. எரும மாடு, எரும மாடு இல்ல, இது காளை சொல்லுவோம்ல, எருது, அந்த எருது. சோ காளை வேறு எருது வேற தானங்க மேம்? காளை மாடு வேற எருது வேற தானங்க மேம்? இல்ல, காளை மாடு எருது ஒண்ணுதான், எருமைதான் வேற. ஓகே. இந்த எருது விடுதல், ஏறு விடுதல், மஞ்சு விரட்டுக்கெல்லாம் ஏறு விடுதல் தானே, எருது விடுதல் சொல்றோமா? அப்ப எருதுனா என்னது? காளை மாடை பிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, வாங்க. சோனா என்ன பொருள்? சோ மேம். என்ன சொல்றீங்க? மதில். மதில். சோனா மதில். சிறப்பு. சோனா மதில். அடுத்து தா, தா நெடில். கொடு. கொடுன்னு கேக்குறது, இல்லைன்னா தாவுதல் அப்படின்னு பொருள். கொடு இல்லது தாவுதல். அடுத்து தீ, தீ. நெருப்பு. யார் எழுதுறீங்களா? மெதுவா சொல்லவா இல்ல கொஞ்சம் ஸ்பீடா சொல்லவா? யார் எழுதுறா? நானும் மேம்.
சரி ஓகே. அடுத்து தூ. எழுதுனா மெதுவா சொல்றேக்கா. தூ நெடில் தூ. நெடில் தூனா தூய்மை. நெடில் தூ அப்படின்னா தூய்மை. அடுத்து தே. ரஞ்சித் அண்ணே சொல்லுங்க. தே. கடவுள். நெடில் தே. கடவுள் தே. கடவுள். தெய்வம். அதுக்கு அப்ப தெய்வம் தே அப்படின்னு வச்சுக்கோங்க. கடவுள் தேனா கடவுள். நை. சரி நை இல்ல தை. தை. தைதல். தைத்தல். ஒரு பொருள் இருக்கு. தை மாசத்தை குறிக்கும். 2 பொருளுமே வரும். தைத்தல்னு சொல்லலாம். மாதங்கள்ல 1 அப்படின்னு சொல்லலாம். நா. பிரேமாக்கா சொல்லுங்க. நா. நெடில் நா. தெரியல மேம். நாப். நாவு மேம். நாக்கு. நீ. நீன்றது எதை குறிக்கும்? முன்னிலை ஒருமை. முன்னிலை ஒருமை. ஒருமை. சுட்டி காட்டுவோம்ல. அப்ப முன்னிலை ஒருமை. நீங்கள் வந்துச்சுன்னா முன்னிலை பன்மை சொல்லுவோம். நீனு ஒரு ஆளை சொல்றதுனால முன்னிலை ஒருமை. நே. அன்பு. சூப்பர்க்கா. நேனா அன்பு. நேசம்னு சொல்லுவோம்ல. நேனா அன்பு. அடுத்து நை. நைந்து. இழிவுன்னு சொல்றோம்ல. அப்ப இழிவு. இதே இகழ்ச்சி எதுக்கு பார்த்தோம்? சி அப்படின்னா இகழ்ச்சி. நை அப்படின்னா இழிவு. அடுத்து வந்து நோ. நெடில் நோ. நோ. நோ அப்படின்னா நோய் வறுமை. நோ. அதாவது குறில்ல நோ வந்துச்சுன்னாதான் நோய்னு சொல்ல. ஆப்போசிட்டா வச்சுக்கோங்க. நான் அதை சொல்றேன். இப்போதைக்கு நோ நெடில் நோ அப்படின்னா வறுமைன்னு பொருள். வறுமை இல்லைன்னா துன்பம். அடுத்து பா. பா அப்படின்னா பாடல். பூனா என்ன பொருள்? மலர். மலர குறிக்கும். மலர். பே. பே. மேகம். மேகம். பை. இளமை. இளமை. மா. மா. பெரிய விலங்கு. மாமரம். அழகு, அறிவு, அழகு, மேன்மை, துகள், திருமகள், அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குல்ல. இங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னா பெரியன்னு கூட எழுதிக்கோங்க. பெரிய விலங்கு அந்த மாதிரி ஏதாச்சும் எழுதிக்கோங்க. இல்ல எல்லாத்தையும் கூட எழுதிக்கிறீங்களா? மானு போட்டு நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோங்க. மாமரம். ஃபர்ஸ்ட் மாமரம். அடுத்து மரம். பெரிய. விலங்கு. திருமகள். அழகு. சிறப்பு நகரம். சரி. அழகு. அழகு, அறிவு, அளவு. அளவுக்கு பொது லகரம். அழகுக்கு சிறப்பு லகரம். அடுத்து அறிவு. மூணாவது வந்து அளவு பொது லகரம். அழைத்தல் எந்த லகரம் வரும்? அழைத்தலாமா? சிறப்பு லகரம். அழைத்தல். அழைத்தல். துகள். துகள் பொது லகரம். துகள். மேன்மை. வண்டு. வயல். எழுதிட்டீங்களா? 13 இருக்கும். மேம் இது கூட நீங்க ஒரு ஷார்ட்கட் சொன்னீங்கல்ல மேம். சொல்லவாக்கா? நமக்கு ஃபர்ஸ்ட் மரத்துக்கு கீழே. இன்னொரு தடவை சொல்றேன்க்கா. மானா மாமரம் தெரியும், அதை விட்டுருங்க. அடுத்து இருந்து பாருங்களேன். இப்ப மா இதுக்கெல்லாம் என்ன பொருள்னா ஃபர்ஸ்ட் பெரிய இருக்கா? பெரிய மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய அடுத்து மரம். இப்ப பெரிய மரத்துக்கு கீழே ஒரு திருமகள். திருமகள்னா ஒரு பெண். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு விலங்கு, ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியோ நாய்க்குட்டியோ ஏதோ ஒரு விலங்கு, அந்த விலங்கு கூட நிக்கிறாங்க. அவங்களுக்கு அழகு, அறிவு, அளவு எல்லாமே அழகு அளவா இருக்கான். அறிவு அளவா இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அழகு, அறிவு, அளவோட இருக்கிறாங்க.
அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு துகளை அழைக்கிறாங்க. ஏதோ தூசி ஒண்ணு அழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த துகள் என்ன பண்ணுதுன்னா வயல்வெளி இருக்கும்ல, வயல்வெளியில இருந்து இருக்கிற வண்டு மேல இருந்து அப்படியே மேல எழுந்து வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல வண்டை அழைக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த வண்டு என்ன பண்ணுதுன்னா வயல்ல இருக்கிற ஒரு துகளை தூக்கிட்டு மேல வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மேன்மை. வண்டை அழைக்கிறாங்களா, அப்ப அழைத்தல். அதே அந்த வண்டை எங்க இருந்து வருது, வயல்ல இருந்து வருது. அப்ப வயல்ல இருந்து மேல வருது, அப்ப மேன்மை. இன்னொரு தடவை சொல்லவா? பெரிய ஞாபகம் வந்துருச்சு மேம். ஓகேக்கா. இல்ல புதுசா கேக்குறவங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். பெரிய மரத்துக்கு கீழே ஒரு திருமகள் ஒரு விலங்கோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு அழகு, அறிவு, அளவோட இருக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு வண்டை அழைக்கிறாங்க. அப்ப வண்டு அழைத்தல். அது வயல்ல இருந்து ஒரு துகளை தூக்கிட்டு மேல வருது, அப்ப மேன்மை. இதெல்லாம் எதோடைய பொருள்? நெடிலுடைய பொருள். அவ்வளவுதான். சும்மா ஞாபகம் வச்சுக்கிறக்கா சொல்றேன், நிறைய பேர் இருக்குல்ல மறந்துருக்குல, அதனால. சரி வாங்க, அடுத்து மீயோட பொருள் என்ன? மீனா வானம், மேலே. மீனா வானம். ஓகே. மூனா என்ன பொருள்? மூப்பு. மூனா மூப்பு. அன்பு. அன்பு. இதுக்கு முன்னாடி அன்பு எதுக்கு பார்த்தோம்? நேக் பார்த்தோம். நேசம். அப்ப நேனால அன்புதான், மேனால அன்புதான். நேனா நேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனால அன்புதான். அடுத்து மை கண்மையெல்லாம் போடுவோம்ல, அஞ்சனம். அஞ்சனம்னு சொல்லுவோம். அஞ்சனம். அஞ்சனம். அடுத்து மோத்தல். தண்ணி மோந்துட்டோம்னு சொல்றோம்ல, அப்ப மோனா மோத்தல். அடுத்து யா அப்படின்றது ஒரு வகை அகலம். யானா ஒரு வகை வரும். நம்ம இந்த ஐங்குறுநூறுல யா மரத்தை வந்து யானை உரிச்சிச்சு அப்படிலாம் படிச்சிருக்கோமா? ஐங்குறுநூறா குறுந்தொகையில யா மரத்தோட பட்டைய யானை உரிச்சிச்சு அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. அப்ப யான்றது ஒரு வகை மரம். அடுத்து வானா என்ன பொருள்? வா அழைக்கிறோம். என்னக்கா கேக்குறீங்க? அழைத்தல் சொன்னீங்க. அழைத்தல், அவ்வளவுதாக்கா. அடுத்து வீணா என்ன பொருள்? நெடில் மலர் மேம். மலர். நம்ம மலரோட 7 பருவங்கள்ல வீண் ஒண்ணு படிச்சிருப்போமா? மொட்டு, முகை, அலர், மலர், செம்மல்னு படிச்சிருப்போம். வீன்றது எதை குறிக்குது? மலர். ஓகே. வைனா என்ன பொருள்? புல் மேம். வைக்க புல்லு அப்படி படிக்கிறோம்ல. அப்ப வைனா புல்லு அமைச்சுக்கோங்க. வைக்க புல்லு, வைனா புல்லு, அது மாதிரி அமைச்சுக்கோங்க. வவ்னா கவர். நாய் வவ்னு கடிச்சிட்டு கொலைச்சிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே கவிட்டு போயிருதுல, ஞாபகம் வச்சுக்கோங்க. வவ்னா கவர். அடுத்து நம்ம இது வரைக்கும் பார்த்த எழுத்து எல்லாமே என்ன எழுத்து? நெடில் எழுத்தா இருந்துச்சா? இப்ப 2 குறில் அது பார்க்க போறோம். என்னென்ன குறில் எழுத்துன்னு சொன்னோம்? நோக்கு என்ன பொருள் அப்படின்னா நோய். எழுத்து வந்து குறில் நோ, பொருள் வந்து நோய். இதே நெடில் நோக்கு என்ன பொருள் பார்த்தோம்? துன்பம், பார்த்திருப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில் நோவா இருந்துச்சுன்னா விடையில நோயின்னு வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நீங்க ஞாபகம் வச்சாங்களே இது குழப்பாது. குறில் நோக்கு நோயின்னு வரணும், நோக்கு துன்பம் வறுமைன்னு வரணும், அவ்வளவுதான். அடுத்து தூக்கு என்ன பொருள்னா உண்ணுன்னு பொருள். சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பிடுன்னு சொல்றாங்க. தூனா உண். இதே நெடில் தூக்கு என்ன பொருள் பார்த்தோம்? தூய்மை. நெடில் தூணா தூய்மை. அவ்வளவுதான். இது வரைக்கும் பார்த்ததான் புத்தகத்துல இருக்கிறது. இதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இருக்கிற அந்த 42 இருக்கு. பெரும்பாலான தேர்வுகள் இதுதான் கேக்குறாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸ்ல எதுவுமே இந்த புக்ல இருந்து கேட்கப்படல. எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த, இப்ப நம்ம எழுதுன Group 4, Group 2 இது எல்லாமே வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் எல்லாமே புக்ல இருந்து தான் வந்துருக்கு, ஓரெழுத்து ஒரு மொழி. இப்போ கொஞ்சம் வெளியே போனனால நம்மளும் போய் வெளியே போய் படிக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்கிறேன்.
இதையும் தாண்டி நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல போய் படிச்சுக்கோங்க. சரியா? கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஒரு 3 பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தான நான் புக் குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டு விட்டுறேன். அதை நீங்க ஒரு தடவை படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து 8th புக்லயும் ஓரெழுத்து ஒரு மொழின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு வரிசையில எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்றத கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க அதை பாத்துடலாம். 8th புக்கு புது புக்கு தான். இதுக்கு டேர்ம் தெரியல, பாக்கலாமா? மொத்தம் உயிரெழுத்து எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கு? 12. 12 உயிரெழுத்துக்கள். பெரும்பாலும் நம்ம பார்த்ததுல எல்லாமே நெடிலெழுத்துக்கள் மட்டும்தான் உயிரெழுத்தா இருக்கும். நம்ம ஒரு செய்யுளே படிச்சிருப்போம். நெடிலெழுத்து 7 தான் பொருள் உடையன அப்படின்றலாம் ஒரு செயல் படிச்சு வந்திருக்குமா? அத மாதிரி இந்த 7 உயிரெழுத்துல 6 உயிரெழுத்துக்களுக்கு தான் விட்டுட்டாங்களா? சரி, ஓகே. இந்த 6 உயிரெழுத்துக்கள் இங்க எத்தனை உயிரெழுத்து மொழி நிறைவு உடையது அப்படின்னா என்ன சொல்லணும்னா 7 உயிரெழுத்து. என்னென்ன அந்த 7 உயிரெழுத்து? நம்ம இப்ப பார்த்ததுல ஓ பாக்கல. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகைன்னு வரணும். அந்த ஓ சொல்லாம விட்டுட்டேன். ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. மேம் அதுவும் சேர்த்து 6 தானே மேம் வரும். 7 எப்படி மேம் வரும்? ஏன்னா மொத்தம் 7 உயிரெழுத்து இருக்குல்ல. உயிரெழுத்து நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை? 7. அது 7 அவு வராது மேம் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆனா நம்ம 7 நெடில் எழுத்துக்கள் அனைத்தும் ஒரு எழுத்து ஒரு மொழின்னு படிச்சிருக்கோம். அது இங்க 6 தான் இருக்கு. ஆனா எனக்கு ஏதோ 7 இருக்குமோன்ற மாதிரி தோணுது. சரி, ஓகே. அவு மட்டும் என்னன்னு பாப்போம். மேம் அவு இருக்கு. மேம் அவ்வு இவர் சொல்லியிருக்க மாட்டாருங்க. இவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனா இல்ல 8th புக்லயுமே 6 தான் இருக்கு. அதை டவுட் ஆயிடுச்சு. சரி, இப்போதைக்கு போட்டுக்கோங்க. உயிரெழுத்துக்கள்ல மொத்தம் 6 நெடில் எழுத்துக்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. என்னென்னலாம் இப்ப சொல்லுங்க. என்னென்ன எழுத்துன்னு சொல்லுங்க. யார் சொல்றதுன்னா ரக்ஷனா சொல்றீங்களா? உயிரெழுத்துல 6 நெடில் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ இ உ ஐ ஏ ஓ ஔ மேம். அவ்வளவுதான். ஏ பார்த்தோமா? இன்னும் பார்க்கலாம் மேம். சரி, ஓகே. வாங்க அடுத்து மகர வரிசையில எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழின்னு எழுதிக்கோங்க. மகர வரிசையில 6. மகர வரிசையில மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 இருக்கும். என்னென்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மா நெடில் மா. மா மீ எல்லாமே நெடில் தான். மா மீ மு மே மை மோ. இன்னொரு தடவை சொல்லவா? மா மீ மு. மா மீ மு மே மை மோ. மகர வரிசை முடிஞ்சா? அடுத்து தகர வரிசையில எழுதிக்கோங்க. தகர வரிசையில மொத்தம் 5 ஓரெழுத்து ஒரு மொழிகள். இப்ப நம்ம பார்த்ததுல இருந்திருப்போம். என்னென்னலாம் இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க பாப்போம். எத்தனை தகர வரிசையில இருக்குன்னு. தா தி தே தை தூ. அவ்வளவுதான்க்கா. தா தி து தே தை. அவ்வளவுதான். தா தி து தே தை. 5 ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான். தகர வரிசை முடிஞ்சு. அடுத்து பகர வரிசையிலையும் 5 இருக்கும். பகர வரிசை 5. பா பூ பே பை போ. பா பூ பே பை போ. 5 வந்துருச்சா? ஸ்பீடா சொல்றேன்னா எழுதுற மாதிரி இருக்கா? எழுதுற மாதிரி இருக்கு மேம். ஓகே. அடுத்து நகர வரிசையிலையும் 5.
நகரம் தன்னகரம் இருக்குல்ல, அதுல 5. நா, நெடில் நா, நீ, நே, நை, நோ. நா, நீ, நே, நை, நோ. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம பொருள் பார்க்கணும். பார்த்ததுக்கு விட்டுருவோம், இல்லாததுக்கு மட்டும் பார்த்து எழுதிக்குவோம். சரியா? அடுத்து வகர வரிசையில 4. வா, வி, வை, வவ். வா, வி, வை, வவ். அடுத்து எகர வரிசையில 1 யா மட்டும்தான். யா ஒரு வகை மரம்னு பார்த்தோமா, யா 1 மட்டும்தான். அப்புறம் குறில் 2, யாவும் நோவும். இதுல அந்த வெளியிலேயே பார்க்காம இருந்தோம்ல, அதுக்கு என்ன பொருள்னா அம்புன்னு எழுதிக்கோங்க. அம்பு, அம்பு எய்வோம்ல, ஏனா அம்பு. சொல்லுங்க, யார கூப்பிட்டீங்க? குறில் சொன்னீங்க, என்னன்னு? தூக்கா, நோ தூ. நம்ம எழுதுனதுல எதுக்கெல்லாம் எதுக்கும் பொருள் பார்க்காம இருக்கோமான்னு பாருங்க. அந்த ஏ உயிரெழுத்துல பார்த்தோம்னா ஏக்கு பொருள் பார்த்திருக்க மாட்டோம். ஏனா அம்பு. பகர வரிசையில போ பார்த்திருக்க மாட்டோம். போ அப்படின்னா போதல்னு பொருள். போனா போயிங்க போ சொல்லுவோம்ல, அவனை போ சொல்லுங்கன்னு சொல்றோம்ல, அந்த போ. அது மாதிரி கோ அப்படின்னா என்ன பொருள்னா மன்னன், அரசன், அந்த பொருள் இருக்கும்ல, அதை எழுதிக்கோங்க. அதுல நம்ம கா, கூ, கை இது 3மே பார்த்திருப்போம். கோ அரசன்ற பொருள். சா, சி, சேக்கு என்ன பார்த்தோம்? உயர்வுன்னு பார்த்தோமா? எருதுன்னு பார்த்தோம். கரெக்டா? நான் பேசுறது கேக்குதா? ஆமாங்க மேம், உயர்வு எருதன் 2 மீனிங் பார்த்தோம் மேம். அது கூட சிவப்புன்னு ஒரு மீனிங் எழுதிக்கோங்க. சிவப்பு. அப்புறம் எல்லாமே பார்த்துட்டோம். கரெக்ட் தானே? இப்போ சில குறி எழுத்துக்களுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி சொல்றேன். சரியா? ஆக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி 8. மொத்தம் 3 பொருள் இருக்கு. 8ன்னு சொல்லுவாங்க, அழகுன்னு சொல்லுவாங்க, சிவன்னு சொல்றாங்க. அப்படின்றதுக்கு 8 அழகு சிவன். அழகு எந்த சிறப்புலாமா? சிறப்பழகர். அழகு அழகா இருக்காங்கன்னு சொல்லுவோம்னா அந்த அழகு. 8 அழகு சிவன். எதுக்கு? குறில் ஆக்கு. அடுத்து ஈ. குறில் ஈக்கு என்ன பொருள் அப்படின்னா அறையின் தமிழ் வடிவம். இப்ப நம்ம தமிழ் எண்களை காய், கடுகு, உளுந்து அந்த காயில எழுதுறோம்ல, அத மாதிரி அறை போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன தமிழ் வடிவம் அப்படின்னா ஈ அப்படின்னா அறைன்னு போடலாம். 1/2க்கு 1/2 தமிழ்ல எப்படி எழுதணும்னா ஈன்னு போட்டா 1/2ன்னு பொருளாம். பாண்டி, நான் பேசுறது கேக்குதா? எடுக்கிறீங்கல்ல? அப்ப எழுதிக்கோங்க. ஈ அப்படின்னா 1/2ன்னு பொருள். 1/2வோட தமிழ் வடிவம், அதாவது அறையின் தமிழ் வடிவம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஈ அப்படின்றதான் பொருள். அடுத்து எழுதிக்கோங்க ஊ. குறில் ஊக்கு என்ன பொருள்னா ஊக்கு என்ன பொருள்? எண்கள்ல எந்த எண்ணை குறிக்கும்?
ரெண்டு இந்த கா ஊன்னு சொல்லுவோமா, அப்ப ஊன்னு இரண்டாவது எண் இரண்ட சொல்லும். இரண்டு ஒரு பொருள், இன்னொரு பொருள் என்ன பொருள்னா ஆச்சரியம்னு ஒரு பொருளாம். இரண்டுன்னு ஒரு பொருள், ஆச்சரியம் அப்படின்னு ஒரு பொருள். இரண்டு ஆச்சரியம். அடுத்து குறில் கா இல்ல ஏ இருக்குல்ல, குறில் ஏ எழுதிக்கோங்க. குறில் ஏக்கு என்ன பொருள்னா ஏழு. ஏன்னா ஒரு வினா எழுத்துன்னு சொல்லுவோமா, என்ன ஏ, அந்த வினா எழுத்தாவும் இருக்கு. ஏழுன்ற ஒரு பொருளையும் தருது. எது? குறில் ஏ. இப்ப நம்ம பாக்குறது ஃபுல்லுமே குறில் தான், சரியா? அடுத்து வந்து அவ். அவ் மட்டும் நெடிலு. அவுக்கு என்ன பொருள்னா உலகம் ஆனந்தம். ரெண்டு பொருள் இருக்கு. அவுனா உலகம், ஆனந்தம். ஏக்கு சொல்லவா? ஏனா ஏழு, 7, நம்பர் 7 ஒரு பொருள். நம்ம அந்த கடுகு உளுந்து நினைச்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான்னு சொல்லுவோமா. இப்ப என்றுன்றது எது குறிக்கும்? ஏழாம் நம்பர் தானே ஏனா. அப்ப அந்த 7 அத சொல்றாங்க. அப்புறம் ஏன்றது ஒரு வினா எழுத்துன்னு வேற சொல்லுவோம்ல. அப்ப ஏனா ஏழாம் நம்பரையும் குறிக்குது, வினா எழுத்தாவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவ். அவுக்கு என்ன பொருள்னா உலகம், ஆனந்தம். அவுனா நமக்கு ஔவையார் ஞாபகம் வருமா? ஔவையார்னா பாட்டி தானே. அவங்க வயசான காலத்துல சந்தோஷமா வேர்ல்டு ட்ரிப் போயிட்டு வராங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஔவையார்னா பாட்டி, அவங்க வயசாயிடுச்சுல, அதனால வேர்ல்டு ட்ரிப் நல்லா ஜாலியா போயிட்டு வராங்களாம். அப்ப உலகம், ஆனந்தம். அடுத்து கா. காக்கு என்ன பொருள்னா ஒன்று எழுதிக்கோங்க. ஒன்று. கடுகு உளுந்துன்னு சொல்றோம்ல, அப்ப கானா ஒண்ணு. ஒன்று கடவுள், அக்னி. ஒன்று கடவுள், அக்னி. இதே மாதிரிதான் ஆக்கு 8 சொல்லியிருப்போம். ஆன்ற எழுத்து 8 குறிக்கூட. நீங்க இந்த நம்பரை நீங்க தனியா ஞாபகம் வச்சாலும் சரி, இல்ல இந்த இது கூட எழுதி வச்சுக்கிட்டாலும் சரிதான். கானா ஒன்றுன்னு ஒரு பொருள், கடவுள்னு ஒரு பொருள், அக்னின்னு ஒரு பொருள். அடுத்து கீ. கீக்கு என்ன பொருள்னா இரைச்சல், ஒளி. சவுண்ட சொல்றாங்க. இரைச்சல், ஒளி, அந்த மாதிரி ரெண்டு பொருள் இருக்கான். அடுத்து கவ். கவுக்கு என்ன பொருள்னா தீங்கு என பற்று. வவுக்கு என்ன பார்த்தோம்? கவர் மேம். கவர். அதே கவுக்கு என்ன பொருள்னா தீங்குன்னு ஒரு பொருள் இருக்கு, பற்று அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பற்று, தீங்கு. தீங்கு தீங்கு செய்வோம்ல, தீமை, அந்த தீமை ஒண்ணு. பற்று ஒண்ணு, ஏதோ ஒரு மேல பற்று வச்சிருப்போம்ல, அந்த பற்று. அடுத்து சு. சுக்கு என்ன பொருள்னா சுகம், மங்களம். சுகம்னு ஒரு பொருள், மங்களம்னு ஒரு பொருள். சுனா சுகம், மங்களம். சைனா என்ன சொல்லுவோம்? சை. ஒரு அருவருப்பு ஒளி மாதிரி இருக்கா, சை. அப்ப அருவருப்பு ஒளி குறிப்பு. சை அப்படின்னா அருவருப்பு ஒளி. அடுத்து நே. நெடில் நே தான் போட்டிருக்காங்க. நேனா நேசம், அருள். நேசம் ஏற்கனவே எழுதியிருப்போம், அங்க போய் எழுதிக்கோங்க. ஏற்கனவே நெடில் நே எழுதியிருந்தோம்ல, அங்க போய் நேசம் பக்கத்துல அருள்னு போட்டுக்கோங்க. பொதுலகரம், அருள். கடவுளோட அருள், அருள் கிடைக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த அருள். அடுத்து பா. குறில் பா அப்படின்னா 100ன்னு பொருள். பானா 100. பி அப்படின்னா பிறவினை. பி அப்படின்னா பிறவினை விகுதி. பிறவினை விகுதி. 100க்கு 100, 100. பி அப்படின்னா பிறவினை விகுதி. மானா சந்திரன். மானா சந்திரன். யானா என்ன வரும்? எண்கள்ல சொல்லுங்க. யா.
யானா 10கா. நம்ம தமிழ் எண்கள்ல வந்து கடைசியில கா போட்டு 0 மாதிரி போடுவோமா 10க்கு. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா 10க்கு யா அப்படின்னு ஒரு எழுத்தே சொல்லிட்டாங்க. யானா 10. மேம் சரிங்க மேம். யானா என்ன கேக்குறீங்க? மேம் சந்திரனுக்கு என்ன மேம் சொன்னீங்க? என்ன எழுத்து மேம்? மதின்னு சொல்லுவோம்ல. மாவா மேம்? மா. மாவா. குறில் தான். இப்ப நம்ம பார்த்ததுல எல்லாமே குறில் தான். அடுத்து வா. குறில் வாக்கு என்ன புரியல? எப்படி நம்ம அரை எதை பார்த்தோம்? அழைத்தல். என்ன சொல்றீங்க? அறையின் வடிவமா எதை பார்த்தோம்? மேம். அரே ஈ மேம். இல்ல. அதே மாதிரி காலின் வடிவம் கால் அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா வா. வானா காலோட வடிவம். ஒன் பை 4 தான் வந்து காலின் வடிவமா சொல்றோம். இல்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே மேம். அரைக்கு என்னது மேம்? அரைக்கு ஈ. குறில் ஈ. ஓகே மேம். இன்னும் ஓரெழுத்து ஒரு மொழினா கவர்மெண்ட் மெட்டீரியல் எடுத்து பாருங்க. கண்டிப்பா இப்ப ஈன்றதுக்கே ஒரு 10 பேருக்கு 10 பொருட்கள் போட்டுருப்பாங்க. அதை எந்த அளவுக்கு நம்மளால படிக்க முடியும் அப்படின்றது கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் கொஞ்சம் முடியும் அப்படின்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாது இதை படிச்சுக்கோங்க. எல்லாம் எலிமினேட் பண்றது ஏதாச்சுன்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மெட்டீரியல் மட்டும் குரூப்ல சென்ட் பண்ணிருங்க மேம். சரி ஓகே. அந்த ஓரெழுத்து ஒரு மொழி ஓகே. ரஞ்சிதன் அவங்ககிட்ட இருக்கான அந்த ஓரெழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது. அத மட்டும் கூட ஸ்கிரீன்ஷாட் போட்டு மட்டும் அந்த பேஜ் மட்டும் கூட போட்டு விடுங்கண்ணா. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம புக்ல இருக்கிறது அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியேறி ஏதாச்சும் பார்க்கணும்னா பார்த்துட்டோம். இதுக்கு மேல நீங்க வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலுக்குள்ள அதை படிச்சுக்கோங்க. கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமா இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம படிச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருட்பன்மொழி அப்படின்ற தலைப்பு இருக்குல்ல. இப்ப எப்படி உலகத்துக்கு என்னெல்லாம் பேர் இருக்கு? கை மட்டும்தான் தெரியுது. உலகத்துக்கு கேக்குறேன்க்கா. உலகம். உலகம்னு பொருள் தர வேற வேற சொற்கள்லாம் என்னென்ன? ஞானம், வையம், ஞானம், வையம், வையம். என்ன எவ்வளவு பேர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குல்ல. இதெல்லாம் என்னென்ன? இது நமக்கு தெரிஞ்ச பூமிக்கு. இன்னும் தெரியாம இந்த புத்தக சாலைக்கெல்லாம் பண்டாரம், சரஸ்வதி, ஏடகம், புத்தக பண்டாரம், சுவடிச்சாலை, இந்த மாதிரி நமக்கு தெரியாத பேர்கள்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னா காடுன்னு பொருள் தரதுன்னு சொல்லிட்டு ஒரு சுரதா பாடமா கணையம் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா, அதை முதல் எழுதிக்கோங்க. காடுன்னு பொருள் தரக்கூடிய வேறு வேறு சொற்கள். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒரு 2 பேஜாச்சும் விட்டுட்டு இப்ப நான் சொல்றதை எழுத ஆரம்பிங்க. ஓரெழுத்து ஒரு மொழி இன்னும் கண்டிப்பா இருக்கு. ஒரு 2 பேஜ் எல்லாம் 3 பேஜ் கூட விட்டுக்கோங்க. இப்ப நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காடு. காடுக்கு நான் ஆர்டரா சொல்றேன் எழுதிக்கோங்க. காடுனா கானா காடு. கால் குண்டில் கால்னாலும் காடு.
கால் கான் ரெண்டு சுழியில் ரெண்டு சுழியில் கான்னாலும் காடுதான். கானகம் கானகம்னாலும் காட்டதான் குறிக்கும். கானகம். கால மொத்தம் 4 பார்த்திருக்கோமா? என்னென்ன? கா கான் கால் கானகம். அவ்வளவுதான். நெடில் கா, அப்புறம் கால குறிக்குது, அப்புறம் கான் கானகம். மொத்தம் 4 கா பார்த்திருக்கோமா? அடுத்த ஆள் எழுதிக்கோங்க. அடவி அடவி அரண் அடவி அரண் ஆரணி அழுவம். அழுவத்துக்கு வேற என்ன பொருள் இருக்கு? கடல் மேம். மேம் அழுவம்னா கடலையும் குறிக்கும் காட்டையும் குறிக்கும். எழுதிக்கோங்க. அடவி அரண் ஆரணி அழுவம். இந்த 4 அகர வரிசையில வர 4ம் காட்டை குறிக்கக்கூடியது. மேம் அரணுக்கு 3 சுழின்னா மேம் சின்னதாவா மேம்? ஆமா, சின்னரா 3 சுழியின். அரண்னா கோட்டை அரண் மதில் காவலுக்கு இருக்கும்ல, அந்த அரணை தான் சொல்றாங்க. அடுத்து இகரத்துல எழுதிக்குவோம். இயவு ஈயாவு. இயவு இரும்பு. மேம் இப்ப இதுக்கு முன்னாடி மேம் 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 காடுக்கு கா கால் கான் கானகம் அப்படி சொன்னீங்கல்ல மேம். இன்னொன்னு அடவி அரண் ஆரணி இது எதுக்கு மேம்? இதுவும் காடுதான்க்கா. காடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்கு. நான் இந்த அகர வரிசையில தகர வரிசையிலன்னு வரிசையா சொல்றேன். சரிங்க மேம் சரிங்க. புக்ல குழப்பி போட்டு வச்சிருப்பாங்கக்கா. நம்ம கால 4 ஆள 3ன்னு படிச்சா கொஞ்சம் சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம்ல, அதனால உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். சரிங்க மேம் சரிங்க. அப்ப கா வரிசையில 4 பேரு, ஆ வரிசையில 4 பேரு, ஈ வரிசையில 2 பேரு. ஒண்ணு இயவு ஈயாவு இயவு, இன்னொன்னு இரும்பு. பெரிய ரூ போட்டுக்கோங்க, இரும்பு. ஆ வரிசையில இன்னும் 2 இருக்கு, அந்த 2 எழுதிக்கோங்க. ஆ வரிசையில அரில் ஆ ரி இல் சின்னரி அரில். அரில் அரல் பெரிய ரா. ஆரியில் அப்படின்றது சின்னரி குண்டியில், அரல் அப்படின்றது பெரிய ரகரம் குண்டியில். இப்ப மொத்தம் ஆள் எத்தனை இருக்கு? 6 பார்த்திருக்கோமா? அப்புறம் சகர வரிசையில சால ஒன்னே ஒண்ணுதான் சுரம். சால ஒன்னே ஒண்ணுதான் சுரம். இப்படி ஒன்னு எழுதிட்டு கீழே கீழே அடுத்த லைன்ல எழுதிக்கோங்க, அப்பதான் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சேர்த்துக்க முடியும். இப்ப பா வரிசையில எழுதலாம். பால புறவு புறவு பொற்றை போ இரு போ இறை பொறை பொற்றைன்னு எழுதிக்கோங்க. போ இரு பெரிய ரகரம், இரு ரை பெரிய ரை. பலவம் சிறப்பலகரம் பலவம். பொழில் பொழில் சிறப்புலகரம் பொழில். பொதி பொதினாலும் காடுதான். பொச்சை போ இச்சை. பகர வரிசையில ஒரு 5 எழுதி இருக்கோமா? பதுக்கைன்னு ஒண்ணு இருக்கு. பதுக்கை பதுக்கை பா து இக் கை பதுக்கை. ஆமாக்கா, கணையமும் காலை போட்டுக்கணும். கணையத்துல கா வரிசையில 4 எழுதிருக்கீங்கல்ல, அதுல போய் கணையமும் எழுதிக்கோங்க. 3 சுழினை கணையம். கணையம்னாலும் காட்டை குறிக்கக்கூடிய பேரு தான். அடுத்து தில்லம். தில்லம்னாலும் காடுதான். தீ வரிசையில தில்லம். அடுத்து வாழ வகர வரிசையில இல்லு தில்லம்
வாழ வந்து வல்லை, விடர், வா இல்லை வல்லை, வி டா இர் விடர். வியல் வயல் சொல்ற மாதிரி வியல், வி யாயில் வியல். அடுத்து வந்து முளரி, முளரி முளி, ரெண்டுமே வந்து பொதுலகரம் தான் வரும். முளரி முளி. எத்தனை முளரி முளி எழுதிட்டீங்களா? முதை, முதை மூளையே முதை. மிளை, மிளைக்கு பொதுலகரம். முதை மிளை. எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க. இனியாச்சா? 9 மேம். 29 இருக்கா? இருபத்தி 29 இருக்கா? இதெல்லாம் காட்டுக்கு குறிக்கிறது. அடுத்து எழுதிக்கோங்க. சோறு, சோறுன்னு பொருள் தரது இது. சோறுன்னு பொருள் தரது சொல்றேன். அடிசில், அடிசில்னா சோறு. அமலை, ஆமாலை அமலை. லை மேம். குண்டுலா, குண்டுலா. அமலைனா குண்டுலா. அடுத்து அயினி, ஆ இ நீ அயினி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவோம். அப்ப உண்டினா என்னது? சோறு தானே. அப்ப உண்டி போட்டுக்கோங்க. உண்டி. உண்டி உணா, உணானாலும் உணவு தான். அடுத்து ஊன், ஊன், ஊன் நெடில் ஊன். அடுத்து கூழ், கூழ் குடிப்போல அந்த கூழ். அடுத்து சொன்றி, சோ இன், சோ இன்றி சொன்றி. அடுத்து குறில்ல, துற்றி, தூ இரு ரி, துரி துற்றி அந்த மாதிரி. தூ இரு இல்ல பெரிய இரு பெரிய இரு. அப்புறம் பதம், பதம்னா சொல்லுன்னு படிச்சிருக்கோமா? பதம். பாத்து, பாத்துனாலும் சோறு தான். பாத்துனாலும் சோறு. பாலிதம் பொதுலகரம். பாலிதம்னாலும் சோறு. சாப்பிடும்னா அந்த சோறதான் எல்லாரும் பேசுறோம். பாலிதம்னாலும் சோறு. புகா, புகானா உணவுன்னு படிச்சிருக்கோமா? புகா. புழுக்கள், புகாக்கு முன்னாடி, புகாக்கு முன்னாடி. பாலிதம், பா பொதுலகரம் லி, பாலி தாயும் பாலிதம். புகாக்கிறது வந்து புழுக்கள், புழுங்கல் அரிசி, புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம்ல அந்த புழு, அது சொல்றாங்க. புழுக்கள் பொதுலகரம். சரி சிறப்பு லகரம். புழுக்கள் அப்படின்னா சிறப்பு லகரத்துல, புழுக்கள் அப்படின்னா சோறுன்னு அர்த்தம். புழுங்கல் அரிசி அந்த மாதிரி பொருள். அடுத்து வந்து புற்றுகை, புற்கை, பூ இற்கை, புற்கை பெரிய இர். பூ இற்கை புற்கை. அடுத்து பொம்மல், போ இம் மாயில் பொம்மல். அடுத்து மடை, மடை. அடுத்து மிசை, மனையா மேம்? மடை, மடை. மடை திறந்து விடுறோம்னா அந்த மடை. அடுத்து மிசை, மிதவை, மூரல். மூரல்னாலும் சோறுதான். மூரல், மூரல். வல்சி, வல்சினாலும் சோறுதான். மூரல் வல்சி, வாயில் சி வல்சி.
இதுக்கடுத்துல நீங்க என்னெல்லாம் எழுதணும்னு நான் சொல்றேன். ஆஹ் கப்பல் பாடம் இருக்கும்ல 7th புக்லயோ 8th புக்லயோ, அதாவது இந்த மரக்கலத்துக்கு வேறு வேறு பேர்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. கடலுக்கு வேறு பேர்கள், பவ்வம், ஆழி, பறவை, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கா கடலுக்கு. இந்த மாதிரி கடல் பேரு. சோ இந்த கடல் லெசன் எடுத்து வச்சிட்டீங்கன்னா மரக்கலத்துக்கு வேற வேற என்னென்ன பேருக்குன்னு எழுதிக்கோங்க, கடலுக்கு என்னென்ன பேருன்னு பார்த்து எழுதுங்க. இது இல்லாம ஓவியம் பாடம் இருக்குமா, அதுல ஓவியருக்கு என்னென்ன பேரு, ஓவியம் வரைய பயன்படும் அந்த கருவிகள் பேரு அதெல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஓவிய கூடங்களுக்கே நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் பார்த்து நோட்ல எழுதிட்டு வரீங்க. என்னென்ன சொல்லியிருக்கேன்? கடல், அந்த கப்பலோட கடல்னு வரும்போது கப்பல், அதே பாடத்துல கப்பல் பேரும் கொடுத்திருப்பாங்க. அப்ப அதை எழுதிக்கோங்க. அடுத்து போனீங்க ஓவியம் பாடம் எடுத்து வச்சீங்கன்னா ஓவியம் வரைகிறவங்களுடைய பேரு, ஓவியம் எதிரெல்லாம் வரைவாங்க அந்த பேரு, அப்புறம் ஓவியம் வரையக்கூட கூடம் இருக்கும்ல அந்த கூடம். ஓவியத்துக்கே நிறைய பேரு, ஓவு, ஓவியம், சித்திரம், படம், படாம். அப்ப ஓவியத்துக்கு நிறைய பேருக்கு, ஓவியம் வரைபவருக்கு இந்த சித்திர, கண்ணூல், விளைஞர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்ல அவங்க பேரு, ஓவியம் வரையக்கூடிய இடத்துக்கு நிறைய பேர். மொத்தம் 5 சொல்லி இருக்கனா? அப்புறம் 7th தான் மேம் இந்த இதழ்ன்றதுக்கு பல பொருள் இருக்குல்ல, ஒரு பொருள் குறித்த பல சொல் திரிசொல்ல இருக்குல்ல மேம். இதழாக்கா? எஸ் மேம். இதெல்லாம் கண்ணிமை, ஓடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல், திரிசொல். இதழ்னா கண்ணோட இமைன்னு பொருள் வரும், உதடு அந்த பொருள் வரும், அதானக்கா சொல்றீங்க? மேம் அதுலயும் இருக்குல்ல மேம் இதே மாதிரி ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்னு. இல்ல அது இப்போ புக்ல எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா எழுதிட்டு வந்துருவாங்க. எங்க இருக்குக்கா? இலக்கணத்துல மேம் அந்த இயற்சொல் வகைகள் இருக்குல்ல, அந்த கமலம், அலங்காரம் அதுல வருதுல்ல மேம், அதுல போய் பாத்தீங்கன்னா திரிசொல்ல ஒரு பொருள் குறித்த திரிசொல் அப்படின்னு இருக்குல்ல மேம். அதாவது நம்ம அந்த அன்னைக்கு திரிசொல் பேர் சொல்ல வகையறுதல திரிச்சொல் இயற்சொல் பார்த்தோம்ல, அதுல அந்த திரிசொல்லுக்கே வந்து நிறைய பொருள், அதாவது படிச்சவங்களுக்கு தான் பொருள் புரியும்ல, அதுல இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புத்தகத்துல இருக்கலாம் நீங்க எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நான் சொல்லல மாலுமி உங்க பேர்லாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா நம்ம சொல்ற நேரத்தை சேமிச்சிடலாம்ல. மேம் 11th புக்ல போய் பாத்தீங்கன்னா யானையோட பேர் இருக்கும். யானைக்கு வந்து கயம், வேலம், களிறு, பிடி, மதகரி அதெல்லாம் சொல்றோம்ல. யானையோட பேர் எங்க இருக்கும்னா 11th இல்லைன்னா 12th தமிழ் புக்ல இருக்கும். ஒரு பாக்ஸ் போட்டே தான் மேம் இருக்கு, 11th தான் மேம் இருக்கு, இந்த யானை டாக்டர்ன்ற லெசன்ல. யானை டாக்டர் அந்த லெசன்ல ஒரு பாக்ஸ் போட்டு யானையோட பேர்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ இப்ப நீங்க வரும்போது என்ன, கடல் சார்ந்த பேர்கள், ஓவியம் சார்ந்த பேரு, யானையோட பேரு, நம்ம 4 பேர் எழுதிட்டு வந்துடுறீங்களா? அடுத்த வகுப்புல கேக்குறேன். இப்ப நான் சொல்ற ஒரு சில பேர்கள் எழுதிக்கோங்க. தாமரைக்கு வேற வேற என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு பாருங்க. தாமரை, தாமரைக்கு வந்து கமலம், கமலம், கஞ்சம், கமலம், கஞ்சம், முளரி. முளரினா எங்கேயும் பார்த்தோம், காடு, காடுன்னு பார்த்தோமா, அது இங்கே முளரி. பங்கயம், பங்கயம், கமலம்னா தாமரைனா கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இதுல எதுக்குரிய பேரு? தாமரை. மேம் இங்கே முளரிக்கு பொதுலகரமா சிறப்புலகரமா மேம்? சிறப்புலகரம் தான், பொதுலகரம் தான். ஒரே பொருள் தான். முளரினா காட்டையும் குறிக்குது, தாமரையும் குறிக்குதான். மேம் உளறிதால மேம், உளறியா குளறியா மேம்? முளரி, முல்லை பூ சொல்றோம்ல அந்த மூ, மூலாரி, முளரி. அடுத்து வந்து புத்தகச்சாலைக்கு எழுதிக்கோங்க. லைப்ரரிக்கு பேர் சொல்ல போறேன். புத்தகச்சாலைக்கு பண்டாரம், 3 சுழியில், பண்டாரம், ஏடகம், பண்டாரம், ஏடகம், சுவடிச்சாலை, நூலகம். அந்த பக்கம் நூலகம்னு போட்டுருந்தீங்கன்னா இது புத்தகச்சாலைன்னு கூட போட்டுக்கோங்க. பண்டாரம், ஏடகம், சுவடிச்சாலை, புத்தகச்சாலை,
நூலகம். இதெல்லாம் எதுக்குரிய பேர்னா லைப்ரரி, அதுக்குரிய பேர். மேம் அந்த தாமரைக்கே தாவுகின்ற மான் ஒரு மீனிங் இருக்கு மேம். அது வந்து நம்ம பொதுமொழி அதுல படிப்போம். தாமரைனா அது ரெண்டா பிரிச்சோம்னா தா கூட்டல் மறை. அப்ப தானா தாவுதல் ஒரு பொருள் படிச்சோமா, அப்ப தாவுகின்ற மான் அப்படி படிக்கலாம். அது அந்த அந்தமான அந்த கூட்டல் மான் பொதுமொழியா ரெண்டா பிரிச்சாதான் அப்படி பார்க்கணும். இது வந்து மொத்தத்துக்கு தாமரைனா அது பொருள் தான் பார்க்கணும். அது பொதுமொழி, அது இது ஒண்ணு கிடையாது. ஓகே. தாமரைன்றது ஒரு பூ, அந்த பூக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்குன்னு தான் பாக்குறோம். நம்ம தாவுகின்ற மானுன்றது பொதுமொழி ஆயிடும். சேர்த்து பார்க்கும்போது ஒரு பொருளும் பிரிச்சு பார்க்கும்போது வேற ஒரு பொருளும் தருது இல்ல, அந்த மாதிரி பொதுமொழி ஆயிடும் அது. நான் இப்போ கொஞ்சம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குல்ல, அதை குரூப்ல போட்டு விடுறேன். அதை கொஞ்சம் எழுதி வச்சுட்டாலும் சரி, இல்ல படிச்சுக்கிட்டாலும் சரி. குரூப்ல போட்டாங்க மேம், போட்டு விட்டாங்க மேம். ஓகே, நான் ஒரு எழுத்து ஒரு மொழியில நான் இது சொல்றேன். ஒரு பொருட்பன்மொழி இருக்கா அந்த பிடிஎஃப்ல? மேம் ஒரு எழுத்து ஒரு மொழி மட்டும் அவங்க போட்டு விட்டாங்க. அண்ணன் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி போட்டுப்பாங்க. நான் ஒரு பொருட்பன்மொழி போட்டு விடுறேன். ஒரு 3 பக்கம் தான் இருக்கும். நீங்க இதை அடுத்த வகுப்புல வரும்போது எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நைட்டே டெஸ்ட் இருக்குல்ல, ஒரு தடவை எழுதி படிச்சு பாத்துக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வகுப்புல வேற சந்தேகங்கள் இருக்கா? நீங்க இதை எழுதி படிக்கிறதா இன்னைக்கு வேலை உங்களுக்கு. அதை மட்டும் ஓரெழுத்து ஒரு மொழியும் ஒரு பொருட்பன்மொழி மட்டும், இதை மட்டும், அதாவது இன்னும் நிறைய கடல் மாதிரி இருக்கும். முதல் கையில இருக்கிறத படிப்போம், அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத படிச்சுக்கலாம். சரி, வேற எதுவும் சந்தேகங்கள் இல்ல? எனக்கு வரும்போது நான் சொன்ன அந்த 5 நாளைக்கு எழுதிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் சொன்னதுல அதில் இப்ப நான் போட்ட போட்டோலாம் அதெல்லாம் இருக்காது பாருங்களேன். சும்மா சாதாரண வார்த்தைகளுக்கு தான் பொருள் கொடுத்திருப்பாங்க. கிளாஸ் பேஜ்ல பாருங்க, வாரணம்னு யானைக்கு 4 பேரோட முடிச்சுட்டாங்க. அடுத்து வேலம்னு கீழே போட்டு அங்க ஒரு 2 பேரோட முடிச்சிட்டாங்க. ஆனா நமக்கு தெரியும் யானைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் அந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. மினிமம் ஒரு 20 பேராச்சும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தான் தேடி எழுதணும். புக்கும் சொல்லிட்டேன், 11th புக்ல பாடம் பேரு யானை டாக்டர்னு ஒரு பாடம் செய்யுச்சி துணை பாடம் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா நல்ல பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க யானையோட பேரு. அப்புறம் கப்பல் பாடம், ஓவியம் பாடம் எல்லாமே புது புத்தகம் தான். இந்த புது புத்தகத்தை எடுத்து வச்சுக்கினாலும் எல்லா பேரும் எழுதிடலாம். சரியா? சரி, ஓகே. நம்ம வகுப்பை நிறைவு செய்துக்கலாம். நீங்க அதை போய் எழுதி நாளைக்கு வகுப்பு வரும்போது எடுத்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.